பாஜக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா மற்றும் மக்கள் சேவை பிரிவு சார்பில் ஆரணியில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக அமைப்பு சாரா மற்றும் மக்கள் சேவை பிரிவு சார்பில் ஆரணி காந்தி சிலை அருகே மாநில செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விலக்கி கூறும் வகையிலான தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு அமைப்பு சாரா மற்றும் மக்கள் சேவை பிரிவு மாவட்ட தலைவர் மேலூர் ப. வருண் காந்தி தலைமை தாங்கினார். சோழவரம் வடக்கு ஒன்றிய தலைவர் என். ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார். இதில் அமைப்பு சாரா மற்றும் மக்கள் சேவை பிரிவு மாநில தலைவர் ஜி. ராதாகிருஷ்ணன், பாஜக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் பி. செந்தில்குமார், அரசு தொடர்பு பிரிவு மாநில செயலாளர் ஆர். சி. பாலாஜி, பட்டியல் அணி மாநில துணைத் தலைவர் அன்பழகன், சிவகுமார், மாவட்ட இளைஞரணி தலைவர் நரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாநில செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து எடுத்து கூறி சிறப்புரையாற்றி பேசினர். இதில் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளை நிர்வாகிகள், பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமைப்பு சாரா மற்றும் மக்கள் சேவை பிரிவு மாவட்ட செயலாளர் அனுசிலம்பரசன் சிறப்பாக செய்திருந்தார். வாக்கு சதவிகிதம் பாரத நாடு முழுவதும் தமிழ்நாட்டிலே பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் பாராளுமன்றத்திலே நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் புகழ்ந்து பேசக்கூடிய அளவில் நாம் வளர்ந்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எந்த கழகமாக இருக்கட்டும், கோயில் சொத்துக்களை கொள்ளையடித்து, சிவன் சொத்து குலம் நாசம், கோயில் சொத்தை கொள்ளையடிச்ச எங்கேயாவது உட்பட்டிருக்காங்க? இன்றைக்கு தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் முருகனுடைய வேலை திருடினார்கள். அப்புறம் சாமியினுடைய முத்த தங்கத்திலான விக்கிரகத்தை கொள்ளையடிச்சிட்டு அதே மாதிரி ஒரு சிலையை செய்து அதுக்கு ஒரு முலாம் பூசி கோயிலுக்குள்ளே வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கொள்ளை கூட்டம் உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறதா? நம்ம ஜாதிகளை பற்றி எல்லாம் பேசுறாங்க. பட்டியலணி சமுதாயத்திற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்திருக்கிறது என்பதாக கேட்கிறார்கள். ராமானுஜர் அவர்கள் இந்த சமயத்தினுடைய தலைவர், நம்ம நாட்டினுடைய வைணவ சம்பிரதாயத்தினுடைய தலைவராக போற்றக்கூடிய இந்த ராமானுஜர் திருக்கோட்டீஸ்வரர் திருக்கோயிலின் அந்த கோபுரத்தின் மேல் ஏறி நின்று வருபவர்கள் போபவர்கள் எல்லாம் அழைத்து எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி தந்திருக்கிறார். இந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் நான் எல்லோருக்கும் சொல்ல போகிறேன். என் குருநாதர் சொன்னார், அந்த மந்திரத்தை உனக்கு சொல்லித் தருகிறேன், உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக. இப்ப நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், எல்லோருக்குமே சொர்க்கம் கிடைக்கட்டும் என்பதாக சொல்லி திருக்கோட்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே நின்று அந்த 8 எழுத்து மந்திரத்தை சொன்ன ராமானுஜர் வாழ்ந்த பூமியில நாம் பட்டியலினம், அந்த ஜாதி இந்த ஜாதி இதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒரு எஸ்டி சமுதாயம், ஷெட்யூல்ட் ட்ரைப் சமுதாயத்தை சார்ந்த ஜனாதிபதி இருந்து கொண்டிருக்கிறார். பெரியவங்களுடைய தாய்மார்களே, ஆரணி பேரூராட்சிக்கு மக்கள் சேவை பிரிவு சார்பில் மாவட்ட தலைவர் வருண் காந்தி அவர்கள் ஏற்பாடு மிக சிறப்பான ஒரு